ஹாய் மை ஃபேமிலி. இன்றைக்கி வெயிலுக்கு சூப்பராக நம்ம வந்து கேவூர் கூழ் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம் வாங்க. தம்பி சாப்பிட்டுருக்காரு, அப்படியே நம்ம போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பானை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கேவூர் மாவு, 2 ஸ்பூன் கல்லுப்பு, அதுக்கு சைடிஷ்காக அப்பளமும் கொத்தவரங்காவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி பழைய சாதத்தில் தான் செய்ய போகிறோம். ஒரு பவுலில் பழைய சாதம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பானையை வச்சு நம்ம பழைய சாதத்தை நான் சேர்த்துக்கிறேன். பழைய சாதம் மீனிங் ஐஸ் பிரியாணி அப்படி தான் சொல்லுவாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் அடி பிடிக்காமல் நம்ம சூப்பராக நம்ம செஞ்சு எடுக்க முடியும். நான் எடுத்து வச்சுருக்க மாவை அந்த சாப்பாடோடு நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு சேர்த்து நல்ல கரண்டி, குண்டு கரண்டி இருக்கும்ல, அதால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். நான் வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அளவுக்கு வெந்துடுச்சு. சூப்பராக கேவூர் கூழ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு சைடிஷ் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்பளமும் கொத்தவரங்காவும் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த கேவூருக்கு வந்து இந்த ரோட்டோர கடைகளில் சொம்பில் வச்சுருப்பாங்க 10 ரூபா 10 ரூபான்னு. அந்த பிளேட் ஃபுல்லாக சைடிஷ் வச்சு தருவாங்க. அப்பளம், கருவாடு, ஊறுகாய், துவையல், அந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக வச்சு தருவாங்க. நீங்களாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து கொத்தவரங்காவும் அப்பளமும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொத்தவரங்காவும் இப்போ நம்ம பொரித்து எடுத்தாச்சு. அதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க கேவூர் கூழுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னா மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், சைடிஷ்காக அப்பளம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேவூர் கூழில் நம்ம தயிர் 1 கப் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் அதையும் அப்படியே தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி செஞ்சோம். ஆற அப்படியே கட்டி ஆகிடும். அதனால் நம்ம நல்ல தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டதில்லைன்னா வீட்டில் வாங்கி செய்ய முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா ரோட்டோர கடைகளில் இந்த மாதிரி ரெடி பண்ணி விற்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வீட்டில் ஃபேவரட்டான ஒன்று. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அந்த கேவூர் கூழ் இருந்தால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.